வணக்கம் guys. வெல்கம் டு வெங்கட் மஜா vlog. காலைல நீங்க வந்து எந்திரிச்சிட்டோம் 6 மணி ஸ்லாட்டுக்கு போலாம் 6 மணிக்கு மாதிரி பேச்சு டைம் கட்டு ஏங்க அதுக்காக நான் கேக்குறேன் 6 மணிக்கு ஸ்லாட்டுக்கு இருக்கேன் இந்த சிக்கன் திருப்புறாங்க தலைவன் தான் பேர வந்து அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை சோக்கு பண்ணீங்க காலையில பஸ் எடுத்துருவாங்க பஸ் 9 வரைக்கும்ட்டாங்க போறோம் உள்ள போட்டிங்க இறங்குறோம் காலையில டீ குடிக்காம அப்புறம் இருக்காம முதலையாவது மழையாவது வரா முதல்ல வாயை திறந்துட்டு இருக்கான் வர்றா டீ கடை வந்துருச்சுடா அதான்டா என் உயிர் மத்ததெல்லாம் மயிறு இறங்கி செல்ஃபி எடுக்கிறோமா நெஞ்சில மிச்சு எல்லாம் வெளியே பாருங்க சில்லற காசு வச்சிருக்கீங்க எந்த யானையா தான் சில்லற காசு போட்டு தலையில கைய வச்சு ஆகணும் ஊர் யானை தான் எங்கெல்லாம் ஆனா உண்மையிலும் தலை குக்கியால பாத்தீங்க குக்கி மரத்துல பாத்தீங்களா இல்ல நம்ம ஊர் யானை தான் பிச்சை எடுக்கும் சரி ஊர் யானை பிச்சை நம்ம ஊரை பத்தி வேற டேய் கூண்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன் ஏய் நம்ம ஊர் யானைட்ட பக்கத்துல போலாம் இங்க பக்கத்துல போவியா நீ போக முடியுமா போய் தான் பாரு இது டீ குடிச்சிட்டு போயிடும் வாயா டீ குடிச்சிட்டு போலாம் வாங்க என்ன தலைவா சொல்லுங்க டீ போறதுல உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் ஹைலைட்டா இருக்கும் சரி நேச்சர் வாக் ட்ரீம் வாக் போவாங்க சரி அது வந்து கவர்மெண்ட் ரோட்லயே கொண்டு போவாங்க காட்டுக்குள்ள தானே காட்டுக்குள்ள நடந்து போகணும் கார்ல போறோமா ஏதாவது சொல்லுங்க நடந்து போறதே சொல்லி கார்ல போறேன்னா என் தலைவனை பாருங்க நடக்கிற மாதிரி ஏத்த ப்ரோ நடந்துடும் அதெல்லாம் நடக்கக்கூடிய ஆள் தான் நான் யாரு நீ நல்லா நடத்துறீங்க நைட்ல இருந்து நல்லா நடத்துறீங்க நடக்கிறேன் பழனிக்கலாம் என்ன தெரியுமா பழனி ஏறீங்கன்னா இது உங்களுக்கு மிஸ் ஆயிடும் அப்புறம் என்னங்க பழனி படிட்டு மாட்டாரு சோப்கார்ல ஏறி வருவாருங்க தலைவா நல்லா யோசிச்சுங்க அங்க போய் உட்கார்ந்துறாத திருப்பி பின்னாடி வர முடியாது ஓஹோ ஆமா இல்ல இப்ப நீங்க கூட்டு போய் எங்களுக்கு இந்த டைகர்லாம் காட்ட மாட்டாங்க போறோம் பாரு நாங்க போறோம் ஓகே வர வர இது வந்து நேச்சர் வாக் ட்ரீம் வாக் போட்டு வச்சு பிரச்சனை இல்லைண்ணே நம்ம ஆளு பேர் என்னன்னு பாத்துங்க அஜித் தலை அஜித்துங்க நம்ம ஆளு பேர் தலை அஜித் ஏதாவது ஒண்ணு சொல்றா பிளாக் காப்பிங்கிறீங்க சக்கரை அதிகங்கிறீங்க பால் கம்மியாங்கிறீங்க அங்க போய் சொல்றதுக்குள்ள மறந்துடுறாங்க உயிரை வாங்குறாங்க அதாவது எவ்வளவு நேரமா காப்பி டீன்னு சொல்றீங்க ஒருத்தனா போய் ஆர்டர் பண்ணி நான் போய் சொல்றேன் எது இதெல்லாம் பெருசெல்லாம் இருக்கீங்களா என்ன இப்படி இருக்கான் என்ன பூமர் மாதிரியே இருக்கேன் என்ன பூமராவே இருக்கீங்க மாத்திரம் வாங்கி தரேன் வாங்க இப்ப பாருங்க காலையில வந்து எதுவும் சாப்பிடுவாங்க என்னண்ணே சொல்லுங்க மறந்துட்டேன் இன்னும் 2 தம்பி உனக்குடா உனக்கு 3 ஒரு பிளாக் காஃபி இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே உங்களுக்கு என்னது டீ உனக்கு 3 டீ ஒரு black coffee ஒரு காபி 3 டீ ஒரு black coffee காபி இது என்னது எனக்கு தெரிஞ்சு கார்ல ஏறி இறங்குதா எனக்கு தெரிஞ்சு எல்லா கடையிலயும் போண்டா திங்காம ஏறணும் சூப்பரா இருக்குப்பா நேத்து நைட்டு பார்த்தா 3 மணி போண்டா காலைல எந்திரிச்சோனே போண்டா யாரு போய் ரூம்ல போண்டா வச்ச பாத்ரூம் வந்துச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான் வேற போயிருங்கற போண்டா தின்னுட்டீங்க அனுபவிச்சு பாருங்க இந்த கிளைமேட்டுக்கு ஏதோ கம்பல் பண்றீங்க அதனால இந்த பிக்கம்ல பை மைதாமா அவர் சொல்லிட்டாரு தம்பி பெருங்கிக்கு மாதிரி இருக்கும் கேட்ட போறாரு மைதால போண்டா போட்டுறாங்க இவ்வளவு செம்மையா இருக்கு நான் உண்மையிலே சொல்றேன் மஸ்ட் ட்ரை காலைல வந்து போட்டிங் போறப்ப போய் பாருங்கடா இதுலதான் வந்து எடுப்பியா உங்களுக்கு அந்த டேஸ்ட் புரியாது ப்ரோ அங்க அப்பதான் இப்படி அலையறீங்க உண்மையிலே சொல்றேன் அவ்வளவு சூப்பரா இருக்கு போட்டிங் வரதுக்கு முன்னாடி சூடா அந்த மைதா போண்டா சாப்பிட்டு பாருங்க பிரமாதமா இருக்கு என்ன தெரியுமா ப்ரோ இங்க பாருங்க புழுதி குருவிடாது புழுதி குருவி
காலத்துல வேத விழுந்துச்சு. தலைவா நான் கொடுத்தா அப்படியே வாங்கிட்டு போறாரு பாரா. ஒரு இது இருக்கா எல்லாம் படிச்சுட்டேன். 12 அங்க போறோம் 13 போறோம். அதெல்லாம் எல்லா டீட்டெயில்ஸும் கைக்கு இருக்கு. 7 to 9, 7 to 10, 10 to 12, 12 7, 8 கேளு. ப்ரோ படிச்சாச்சு ப்ரோ. ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுங்க படிக்கிறப்ப நிஜமாங்க. டிஸ்ட்ரிக்ட் திருச்சியில் ஃபர்ஸ்ட் நாங்க போண்டா சூப்பரா இருந்தா போண்டா சாப்பிடுவாங்க. இன்னொரு புண்டாவா போடாம எடுக்க தலைவா. நான் எடுத்து கிண்டல் பண்ணுவாங்க. நீங்க எடுங்க. நான் டயட்ல இருக்கேன். போண்டாலாம் சாப்பிட மாட்டேன். இன்னொன்னு நான் டயட்ல இருக்கேன். போண்டாலாம் சாப்பிட மாட்டேன். ஏங்க பிளாக் காபி இந்தாப்பா யாருப்பா? மாட்டேன்ப்பா. திருந்தவே மாட்டீங்களாங்க. வச்சா வெட்டிடுவேன். திருந்தவே மாட்டீங்களா? ஏன் அப்படி இருக்கீங்க? இதுக்குதான் எல்லாமே எடுத்துக்கிறீங்க. அப்புறம் எனக்கு ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குதுடா. இன்னொரு போண்டா ஒன்று எடுங்க. போதும்ல எல்லாத்துக்கும். ஆய் வச்சு கடிக்கப்பேன். இது வந்து எப்படின்னா இது வந்து வீட்டியானது. அதனால இது வாட சுத்திக்கிட்டு இருக்கும். போன் எடுத்துட்டு போன் பேசிக்கிட்டு இருக்காரு. பிசினஸ் காலம். பருத்தி மூட்டை புண்ணாக்கு வைக்கிறதெல்லாம் ஒரு பிசினஸ். ஹலோ மாப்ள. ஏய் உள்ள வாங்கடா. அக்கா வந்துட்டேன்டா. ஏறு உள்ள போ. தானே வாங்க வாங்க வாங்க. ஜன்னல் வர மாதிரி பாரு அந்த நாயை பாரு. பஸ்ல ஏற சொல்லி உள்ள வாடனா ஊத போயிருக்கு. இப்பதான் வருது. நல்லா பின்னாடி போயிருந்ததுல கடைசிக்கு போயிருங்க. ஏங்க காலையிலே எல்லாத்தையும் சீக்கிரம் எழுந்திரின்னு சொன்னா எல்லாம் அவ்வளோ லேட்டா எழுந்திரிச்சிங்க. 6 மணி ஸ்லாட் போயிருந்தா நேரம் போட்டிங் பண்ணி ரிட்டர்ன் வந்திருக்கலாம் தலைவா. சரி ஓகேங்க. 9:30 மணி ஸ்லாட்டே கிடைக்காத இங்கே ஒரு யானை உருளுது. சரி ஓகே. ஒரு வழியா பஸ் ஏறி உள்ள போறோம். யானையை பாக்குறோம். யானை சவாரி பண்றோம். அவ்வளவுதான். முடிஞ்சா குளிக்க வைக்கிறோம். குளிக்க வைக்கலாம் தலைவா யானைய. ஒண்ணும் இல்ல. அவரு போட்டை திருப்புறப்ப இறங்கிடுவோம். குளிக்க வச்சுட்டு போட்டை திருப்பி வரப்ப ஏறி இருந்துருவோம். ஐயோ மூஞ்சி பத்த பயந்துச்சு. என்னடா 4 பேர் திருட்டு மொழி முடிக்கிறாங்களே. என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் அந்த சின்ன பொண்ணு விருக்கு பாக்குது. பஸ் எடுத்தாச்சு. போதும் கேக்குதா? போதும் நான் இருக்கேன் தலைவரா. எதுக்கு மைக்கு? பஸ் ஓட்டையா இருந்து கீழே போன போது கிளம்பிருச்சு. நம்மளோட பஸ் நம்ம பஸ் வந்து 5ஆம் நம்பர் பஸ் கிளம்பிருச்சு. போகும்போது தும்பிட்டான். யாரு? தம்பி. போகும்போது அணில் தும்பிருச்சு. நல்ல சகனம் தான். இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. கிடைக்காது போல் இருக்கு. இவங்க கொலைகளை விட்டு இன்னைக்கு தெருவு போயிடலாமா? எங்க வந்து கடைசியில் நின்றுட்டு இருக்கோம் பாருங்க. இப்ப 6 மணிக்கு இவங்களை கிளம்ப சொன்னா 11 மணி ஸ்லாட்டுக்கு கிடைக்காது போல் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில இருக்காங்க. எல்லாம் பைத்தியமா கூட்டு வந்து நாங்க பெரிய பைத்தியமாயிருவோம் போல் இருக்கு. போறோம். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு கும்பலா இருக்கு. டிக்கெட் கிடைக்குமோனே தெரியல. ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. டிக்கெட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஃபார்மே கொடுக்குறேன்றாரு. அவங்க எங்கடா போனானுங்க? அவங்க எங்க 2 பேரும் பின்னாடி வெளியே குரங்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது குரங்கு. ஆனா ஒரு யானை குரங்கு பாக்குறது முதல்ல இங்கதான்டா. இங்க பாருங்க மக்களே. நம்ம வந்தப்ப ஒரு 10 பேர் 15 பேர் இருந்தாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்ட நிக்கிறாங்க. இப்ப இவ்வளவு க்ரௌடையும் தாண்டி நம்ம எப்படி உள்ள போக போறோம்ன்றது தெரியல. ஒரு வழியா வெற்றிகரமா டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்கியாச்சு. நம்ம போட்ல எப்படி ஏற போறோம்ன்றது தெரியலையே. அதாவது நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நம்பர் பேரை தான் ஏத்துவாங்க. டோன்ட் வரி. நான் பேசிக்கிறேன். நம்ம தான் தெரிஞ்சவர் தான். அப்போ ஓகே தான். வாங்க. அவர் வந்து நம்ம ஏரியாக்கார் தான். சூப்பர் சொல்லிட்டாரு அவரு. தம்பி பின்னாடி வழியா வந்துட்டாரு. தலைவரே பாருங்க இடத்த பாருங்க. ஜுராசிக் பார்க் படத்துல வர மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா என்ன எனக்கு பயமா இருக்குன்னா
இங்க இருக்கிற கும்பல் அந்த போட்டையும் பாக்குறப்ப சாஞ்சி கிஞ்சிரு அதுல போட்டு சென்டர்ல உட்காந்துக்கணும். அதுதான் ரைட்டு. ஏன்னா அங்குஸ் வந்து அவன் வந்து கரெக்டான ப்ராப்பரான இடத்துல இருக்கணும். நீங்க சென்டர்ல உட்காந்துங்க, நான் பின்னாடி அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் முதல்ல நமக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு தெரியல. ஆனா செம்மையா இருங்க, உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. ஜுராசிக் பார்க் படத்துல போய் வரும்ல அந்த மாதிரியே இருக்கு. கேரளா டிஎஸ்பி நான் உள்ள ஏத்துன கொடி இப்ப பாத்தீங்களா இல்லையா? பழக்கமாயிட்டேன். இனிமேல் கேரளா நம்ம என்ன கலைட்டாங்க? எழுதி இல்லைங்க, பழகிட்டோங்க. பழகிட்டீங்க. பாரு தமிழ்நாடா லுக்கிங் ஹேண்ட்ஸம் அப்படி. யார் சொன்னது? கூப்பிட வரும்போது அவசியம் கூப்பிட. இல்ல அவர் இங்கிலீஷ்ல தான் பேசினாரா? அப்புறமே அந்த டிஎஃப் வந்து நம்ம தமிழ் ஆனா உண்மையிலுமே வந்துட்டு நம்ம நேரத்துக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு விலங்குகள்லாம் வந்தா செம்ம ஜாலியா இருக்கும். ஆனா என்ன ஆகும்னு என் கூட ஒரு 3 விலங்கு வருது. அந்த 2 விலங்குகள் இருக்கு பாருங்க, அதை பாக்கலாம். அதை சொல்லுங்க. இது நேரா பாத்தீங்கன்னா அண்டார்டிகா கடலுக்கு போகும். இப்ப அதனால வந்து போற வழியில நிறைய பாக்கலாம். மாட்டி வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியா நின்னுக்கிட்டு அத வந்து எப்படின்னா கடைசி வரைக்கும் பேச மாட்டான் அவன். என்னது அடிதடி ஆயிடுச்சுங்க. ஜெய்கிந்துப்பா. பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். இந்த குழந்தை மாதிரி தான் நான் சின்ன வயசுல கியூட்டா இருப்பா. யானை குட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ள போய். யானை குட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ள போறப்ப. அதெல்லாம் பாத்துக்க. தமிழ் தெரியாதா? எலிபேண்ட் கரோ. பேசவே தெரியாது. எப்படியா தமிழ் தெரியுங்க? தாய்மொழி தெரியாம இருக்குமா குழந்தைக்கு? எலிபேண்ட் கரோ. இந்த கடற்கரை போறோம்ல, நடுவுல போயிட்டு அப்படியே ஓட்டையா அங்கே அது என்ன நீ ஏறினதுல இருந்து கோவிந்தா குணமாதாங்க அவசர குணமாவே பேசிக்கிட்டு இருக்க. ஏறினதுல இருந்து அதான் ப்ரோ ராசியா? அப்படி எது ராசி? பேசுறது ராசியா? அதனாலதான் நம்ம சேஃப்டியா வந்துட்டோம். கேட்ட திறந்து விட போறாங்க. மான் நடுவுல வந்துச்சே, ஒரு ஏத்து இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? என்னது கொஞ்சம் யோசிச்சிங்களா? அப்ப மானுமில ஏத்த என்ன இருக்கும்? அதை யோசிச்சியா? நம்ம உள்ள போயிருப்போம். அது குடி வாங்க. நம்ம தேசப்பட்டு ஆளு யாரு ஓசியில தரல 1 ரூபா 50 பைசா குடி. அந்த கல்லுல கழட்டிட்டு வந்துடலாம். குடி தருவாங்க. குடி இல்லாம என்னால இருக்கு. நம்ம ஏரியாக்காரர் தான் ரைஜர். இப்பதான் பேசிட்டு வந்தேன். ஏய் தம்பி அப்படின்ட்டாரு. பாத்துக்க இந்த டிராவல் பேரு ஜலஜோதி. ஜலஜோதி. நம்ம விளாக் பேர் என்னது? மஜா. ஜோதி மஜா. ஜோதி மஜா. ஜோதி மஜாடா நம்ம போயிட்டு இருக்கிறது. இப்ப டிக்கெட் எடுத்துட்டோம். ஜோதி 3 தான் இருக்கு. 3 டிக்கெட் தான் எடுத்தேன். இவருக்குலாம் அலோடு இல்லன்ட்டாங்க ஏற வெயிட்டுக்கு. இவர் நம்மள இங்க இருந்து பார்த்து டாடா கட்டுவார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன தலைவா 3 டிக்கெட் தான் இருக்கு? 3 போதுமா? போதும் தலைவா. முத்து உட்கார்றா வந்துடுறோம். சரிண்ணா. பாரு இந்த டூருக்கும் நம்ம கூட வந்ததுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கே சம்பந்தம் இல்லாம நின்னுட்டு இருக்கான் பாருங்க. இந்த கருதி போன ஈமு பரவாயில்ல, பின்னாடி ஒரு தலைவனை பாருங்க. பின்னாடி நான் கூட பரவாயில்ல, அப்பப்ப உள்ள ஏன் சொல்லி அட்டெண்டன்ஸ் கொடுக்குறேன். சரி, அவன் பின்னாடி பாருங்க. அவன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றான். சைக்கிள்ல அவனுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கான் ஆளுகளை. இருங்க, நானாவது சைக்கிள்ல அந்த லைட் இல்லாம தான். சரி, ஒருத்தர் சைக்கிள் இருக்கிறான். அவன் பெருசா அது தெரியும் தலைவா. நீங்க தான் பெருசா தெரியுங்க. தம்பி பெரிய கண்டென்ட்டா வேணும். அதுக்காக வேற ஒண்ணும் இல்ல. அந்த குரங்க காமிச்சிட்டு அப்படியே முத்த காமிடா. அந்த குரங்க காமிச்சு இங்க பாரு, இந்த காட்டுல முஸ்கோந்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்த முஸ்கோந்தும் நம்ம முத்து ஒரே மாதிரி இருப்பான். தலைவா மேல ஏறிருங்க தலைவா. ஓ ஷார்ட்கட்ல குதியா. ஐயோ ஏறிக்க ஒரு வழியா ஓட்டல. என்ன சீட் நம்பரு? 19 20 21. இதுல இருந்தா சூப்பர். ஏன் குழப்பறாரு? உங்களுக்கே குழம்பிடுச்சா? ஸ்டேட் பஸ்னா என்னன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு பின்னாடி இருக்க யாரு? அதான் ஸ்டேட் பஸ். போட்டுக்கோண்ணா. பாருங்க, 3 போட்ல எல்லாம் ஒன்னா போயிட்டு இருக்க போறோம். இப்ப எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. என்ன எடுத்துட்டு இருக்க? முன்னாடியே என்ன எடுத்துட்டு இருக்க? ஃபாரின் கேர்ள்ஸ் இங்க பாருங்கடா, நோட் பண்ணுங்கடா. நோட் பண்ணுங்கடா. அத தண்ணியில போடுறா. அதையாண்டா கையில வச்சிருக்கு.
ஜலயாத்திரை தெரியுமா? நீர் பயணம். நீர் பயணம். எல்லாம் ஜலயாத்திரை. ஜல்லக்கு ஜல்லக்கு ஜல்ல ஜல்லக்கு ஜல்லக்கு ஜல்ல ஜல்ல. 5 சீட்டு தான் மொத்தம். இதுல நம்ம 2 பேரா உட்காந்துட்டோம். தலைவன் தனியா உட்காந்துருக்கான். பாருங்க வந்து உட்கார அமைப்பு வரும் இன்னைக்கு. அதை நம்ம பாக்குறோம். மஜாவா இருக்கும். நல்லா ஒரு 78 வயசுல நல்ல கிளவி ஒரு ஃப்ராக் போட்டு வரும்போது என்ன வருது வெயிட் பண்ணி பாக்குறோம். மாப்பிளைக்கு என்ன வருதுங்கிறது பாக்குறேன். மாப்பிள்ளைக்கு வந்து பாரினாதான் அமையணும் அப்படின்னு அந்த தலைவருக்கு யாராலும் மாற்ற முடியாது. எவராவது வந்தாலும் சோப்பு போட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா வந்து வந்தமா டிக்கெட் எடுத்தோமா சும்மா வந்து ஏறி உட்காந்தோம்லாம் இல்ல. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க. இங்க பாருங்க முன்னாடி செங்கல் அந்த மாதிரி இருக்கு. 2 சைடு செங்கல் இருக்கு. ப்ராப்பரா வந்து சீட்டு வந்து அந்த சீட்டு தான் உட்காரணும். கண்டபடிலாம் உட்கார முடியாது. நான் உண்மையுமே சொல்றேன். பைத்தியம் வச்சு போடுற ஃபர்ஸ்ட் விளாட் சேனல் இதுதான்யா. வெங்கூர் மஜா விளாட் வழங்கும் குமிழியுடன் குமிழா குமிழியுடன் குதூகலம். இந்த போட்ல பெங்கூர் மஜா ஏற்றிடுறாங்களா பாரு. எல்லாம் 82 வயசா 52 வயசு. இந்த போட்ல எங்க போற சூப்பர் உட்காந்துருக்காங்கடா. இனிமே நீங்க கேப்டன் தான் கூட்டேன். என்னன்னா இது டீயா இருக்கு எல்லாத்துக்குமான காம்ப்ளிமெண்டானே. அங்க ஊசியில வாங்கிட்டு வந்திருக்காங்க. சூப்பரா அலோவ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. இங்க வாங்குறது தானே. உனக்கு பாட்டி தாண்டி எங்களை விட அப்படி எனக்கு பாட்டி தான். இல்ல மாப்பிள்ள அப்படி யாராவது நல்லா இருந்தா மாட்டிக்கிறோம். ஐயோ ஐயா கருமா எனக்கு வந்து செம்மையாவும் வரும்னு சொன்னா இப்ப பாரு வேற லெவலு. இந்த மாதிரி கிடைக்காது. நான் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டுக்காரங்களோட இங்கிலீஷ்காரங்க நாட்டுக்காரங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க. நிறைய வந்து தெலுங்கு பீப்புள்லாம் வந்ததுனால அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம விளாக் வந்து பாட போறோம். நம்ம மஜா மஜா விளாகு மஜா மஜா விளாகு வெங்கர் மஜா விளாகு வெங்கர் மஜா விளாகு மஜா மஜா விளாகு வீட்டுல 10,000 ஃபேமிலி நிறைய பாடிட்டு பண்ணுவேன். ஓகே மேம். சார் அஜி சார் வெல்கம் சார். என்ன நடிச்சாலும் 150 ரூபாய் ஃபேமஸ். ஓகே சார். சார் எஸ் வாவ் this is YouTube channel. Okay. Vendor Maja Vlogs. அந்த சாங்க சொல்லி கொடுத்தாங்களோ யாரு வாயில குத்தவா? ஏன் நானும் பண்றது ஊர் வீடு அறியாம விடுவீங்களா? வாங்க ப்ரோ. தெரிஞ்சு புரிஞ்சு சும்மா எங்களுக்கு சாம்பியன் ஸ்டூடெண்ட் என்கிட்ட நீ சொல்லுறியா? நீ நல்லா செஞ்ச சப்பு ஜிஜ சப்பா இது என்னது? குப்பை பறக்குது. நீங்க எந்தெந்த ஆங்கில குப்பை மூலமா குத்திட்டு இருக்க? இன்னும் இரும்புறா அதான் நம்ம போர்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ரோட்ல எல்லாம் வந்துட்டு கார் ஆக்சிடென்ட் ஆம்புலன்ஸ் வருது. 2 போட்டு இடிச்சுட்டா இது வரும். தண்ணியில முதல்ல போட்டுருவாங்க. காப்பாத்துறதுக்கு டீம் இருப்பாங்க. ஒரு டீம் கிடையாது. ஏதாவது யானை வரணும் மானு வரணும் அப்படின்னு. யானை தண்ணியில எப்படியும் யானை வரும் மானு வரும். அதே தண்ணி குடிக்க தலைவா. தண்ணி குடிக்காம வராம இருக்கும்போது தண்ணி குடிக்கிறது கண்டிப்பா வந்து அவங்க வேகமா ஓட்ட சொல்றான். டிரைவர் யாரு? வினோத்தான் பாரு. யாரு டிரைவர்? வினோத்.
நாகராஜ் ஓட்டுறது நாகராஜ் வேணும் ஓட்டு நாகராஜ் அடிச்சு விட்டுப்பா அடிச்சு விட்டுப்பா சமூகம் வந்து தண்ணி சமூகம் வந்து தண்ணி கிடைக்கிறா நீர்கோழி இல்ல கோழி நம்ம ஊர்லயே பாத்துருக்கேன் குளம் குத்த மாதிரி இது சூப்பரா இருக்குங்க. ஆனா இதுல வந்து ஏதாவது ஒரு மிருகம் தான் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். தர தம்பி காலை 6 நிமிஷம் தான் வந்திருக்கு மொத்தல போட்டு தர தம்பி தலைவா. இல்ல தலைவா நம்ம உட்காந்து தட்டுது வேற ஒண்ணும் இல்ல. ஓவர்டேக் பண்ண சொல்லு. யாரு அந்த போட்டை அவர் ஒரு 10 ரூபா காசு கொடுத்துருவாங்க ஓவர்டேக் பண்ணுவாரு. இதெல்லாம் வந்து தண்ணி குடிக்குமா? இங்கதான் தண்ணி குடிக்கும். யாரு சொன்னா அப்படின்னு? நான் சொல்றேன் அந்த இடம் பாருங்க அந்த இடத்துல தண்ணி குடிக்கணும். அதனாலதான் ஒட்டியே போவாங்க. கரையை விட்டு போனா கீழே இடிச்சிடாதாங்க தலைவா. நல்ல ஆழம் தலைவா. அப்படியா? சரியான ஆழம். இல்ல இப்ப கரம இருக்கிறது அமுந்து போய் என்ன பண்ண போற? இங்க என்ன பாக்குற? நீ என்ன பாக்குற? ஜாலியா இருக்குமா? ஜாலியா தெரியுமா? 19 அப்ளை பண்ணீங்க 18 19 20 29 ரெண்டு சவுண்ட வாயை மூடிட்டு வரீங்க இல்ல தள்ளி விடுவான்னு கேக்குறாங்க. இதுதான் முக்கியமான இடம். யாருமே நம்ம பார்த்தது இல்ல. சொல்றதுதான் தலைவா. அவன் இடத்த காட்டி இதுதான் நம்புறது இல்லையா? நடத்த பாருங்க. நடத்த நம்ம சொல்லணும். அதாவது தண்ணி வந்து வலிஞ்சு வெளியே வரணும். இப்ப யானைகள் எல்லாம் பாத்திரம் போட்டு இது வெளியே வெளியே அதுக்கிட்ட நாளைக்கு சண்முகா ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து. ஐயோ இந்த போட்டு என்னடா இப்படி திரும்புது? வேற லெவல்ல திரும்பிங்க போட்டு. முடிச்சு விட்டீங்க போ. 1.5 மணி நேரம் தாங்க. ஒரு ரவுண்டு இதே ரவுண்டு ஒரு 2 தடவை அடிப்பாங்க அவ்வளவுதான். அதான் நீ குடுக்குற காசுக்கு எல்லாம் உள்ள இல்ல 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 போய் வெளியே போயிடுறா. நவுறா டேய் முத்து போய் எடுத்துடா போடா. போய் எடுறாங்க மூளைக்கு போறா. ஒண்ணு சொல்ல போறாங்க போ. ஒப்பு போறீடி அவரை பாருடி கொக்கு கொக்கு நம்ம பார்த்ததே இல்லையா? அக்கா தொத்து பாரு. பிள்ளைங்க வந்துச்சு பிரம்மலா இருக்குமா? அவர் கொக்கு நிக்க பாரு. அப்படி முதல் பிள்ளைங்க இவ்வளவு பெருசு இருக்கு இந்த கொக்கு. மரம் கழுகுல இருந்துச்சு. இன்னடி இந்த மரம் வந்து அவ்வளவு வளர்ந்தது. யானை இறங்கி என்ன சொல்றீங்கடி? என்ன சொல்றீங்கடி? கழுதைங்களா? சஜஷன் சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சா? ஓகே. புலிலாம் இருக்கான். இப்ப கேட்டானே புலிலாம் இருக்கேன். கரடிலாம் இருக்கான் பாத்தீங்களா? அதான் இருக்கே. கரடி கிட்ட யானை பாத்தீங்களா? யானை